தருவாய் அப்பனே. அப்பமுடன் கடலையோ முக்கண்ணி சர்க்கரை அவள் படைப்போம் உமக்கு. பத்திசை மாமுகா சக்தியின் பாலகா மலர் சொரிவோம் உமக்கு. என் வாக்கினால் என்ன கேட்பேனோ மரம் தருவாய் போதே. அத்தனார் பெற்றதோர் சித்தனை கணபதி. அத்தனார் பெற்றதோர் சித்தனை கணபதி. அடியால் உன் மலர் பாதம் நான் பணிவேன். கடல் என்ற பூமி மீது அலையென்ற கடல் என்ற பூமி மீது அலையென்ற ஒரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பே வாழ்வு நம்பே. போடு போடு சுவாமி. கடல் என்ற பூமி மீது அலையென்ற ஒரு கொண்டு கனவென்ற வாழ்வு வாழ்வை நம்பி வாழ்வு நம்பி. சுவாமி. காற்றென்ற மூவாசை மாறுவ சுடரில காற்றென்ற மூவாசை சாமி மாறுவ சுடரில கட்டுண்டு நித்தோனே போட் போட் காக்கந்த மூவாசை காட்டோண்டு நித்தாவோண்டு. போடு 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 சுவாமி. உடல் என்ற கும்பி சாமி உனதந்த இரது அடி ஓயாத இரவும் பகலோ இரவும் பகலோ. சுவாமி. உண்டுண்டு உறங்குவது கண்டதே அல்லாம உண்டுண்டு உறங்குவது சாமி கண்டதே அல்லாம ஒரு பயன் அடைந்தில்லை. சாமி ஒன்று அரங்கதே எங்களுக்கு ஒரு வாரம் அடக்கிறவ. போடு 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 சுவாமி. தடம் என்ற மிடிகரை சாமி பந்த பாதங்களோடு நால்வடம் பின்னல் பின்னல் விட்டு பின்னல் விட்டு. தாய் என்றும் சே என்றோ நீ என்றோ நாள் என்றோ தாய் என்றும் சே என்றோ சாமி நீ என்றோ நாள் என்றோ தமையனே இது வேணாமோ. போட் போட் தாயந்தோ ஜெயந்தோ அப்படியே அமையன இது வேணாமோ. போடு போடு சுவாமி. இடை நின்றும் கடை நின்றும் சாமியால் என்றும் கேளாம இருப்பதோ அழகாகுமா அழகாகுமா. சுவாமி. ஈசனே சிவகா சாமி நேஜன இல்லகின்றார் ஈசனே சிவகா சாமி நேஜன இல்லகின்றார் பிள்ளைவாள் நடராஜரே. ஈசன சிவகாமி என தில்லைவாள் நடராஜரே. போடு போடு சுவாமி. குமர குருவரனே வெற்றி வே வேலா
பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட எனக்கு துணையிருப்பாய் ஹரிராமோ துணையிருப்பா தாயே கலைமகளே சக்தி மலைமகளே கலைமகளே சக்தி யமா மலைமகளே மலைமகளே மலையரசன் தாய திருமாலே போட் போட் தகதை மலையரசனோடா போடு போடு தாயே மலைமகளே கலைமகளே மலையரசன் திருமகளோ பார்வதியாள் அம்பிகை தாயே மாலகிக்கு மறந்தருவா வளம் இருக்கும் வணங்கியே வந்தியன அருள் புரிவோ சக்தியிடம் இருக்கும் ஈஸ்வரியே எனக்கருள வருவாயம் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்தே தடுமாடும் வேடதானோ என்னாவதடு மாறாமோ நற்குரலோ மங்கிடாமே நெஞ்சதுவும் உடைந்திடாமோ நினைவுதடு மாறாமே நெஞ்சிலையோ நாவுரையோ நின்று விளையாட ஆடவேணோ தாயே ஏழைக்கு மனமிறங்கே இசை கருள வருவாயம் தாயே ஐந்தெழுத்தை ஓரடத்தா அருள் புரிய வேணுந்தாயே எட்டெழுத்தை ஓரடத்தா இசை மகளே கலைமகளோ தாயே இசை மகளே கலைமகளே சக்தி எனக்கருள வருவாயம்போ தாயான கருளா வருவாயம்மா தாயே மஞ்சன முகம் மலர் மஞ்சன முகம் மலர் மாயண்டங்கை மாரியம் தாயே மதலைக்கு நீ அருள் புரிவா தாயே கண் கொடுத்த காளியம்மா கதைக்கு வந்து அருள் புரிவோ இந்த குருவங்கொட்டை நன்னகர் அங்க சக்தி கொண்டு கொழுவிருக்கும் ஐயா அரசி மகன் தவசினாதா சிவன் அணைந்த பெருமாளே ஐயா சிறுமிக்கு நீ அருள் புரி ஐயா தொப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்தமாவே ஐயா செல்ல பிள்ளை தவகரு ஐயா சிறுமிக்கு நீ அருள் புரிவோ எருமநிலை வாகனத்தில் யமதரும ராஜா ஐயா எனக்கருள வருவாயம் ஆதியில தர்க்க ராஜா பாதியில தளவாய் மாடு நீ மாட்டு முகம் கொண்டதா ஐயா மாட சுவாமி ஐயா இந்த மதலைக்கு நீ அருள் புரி. தாயே அம்பிகையே பேச்சியம்மோ பேராண்ட ஈஸ்வரியே தாயே புத்திரிக்கு வரம் அந்த பேச்சு பெற்ற திருமகன் ஐயா பேரு பெற்ற மாயாண்டி சுடலையா மனுவிளக்கில் பிறந்த பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலாயோ சுடலாயோ திருவிளக்கில் பிறந்த பிறந்த பிள்ளை ஐயா செஞ்சுடல மாயாண்டி நான் உன்னுடைய புகழை பாடு பாடு ஐயா உன்னுடைய புகழ் பாடு மனமதிலே அருள் உரைவோ போட் போட் வாமன மகிழா
சுவாமி ஆதிவெள்ளி கைலாசத்தில் கைலாசத்து ஆதிவெள்ளி கைலாசத்தில் கைலாசத்து ஆணி பெண்ணால் முடி குலுங்க சாமி முடி குலுங்க யாரெல்லாம் வாழ்ந்து வாரா குலவிருக்க அங்கே அரனோடு பார்வதியும் பார்வதியும் அன்புடனே கொலுவிருந்தா குலவிருந்தா இந்திரலோகம் தன்னாதில தன்னதில இந்திரரா சந்திரரா சந்திரனோ சூரியரும் கொலுவிருந்தா குலவிருந்தா பிரம்மலோகம் தன்னாதில தன்னதில பிரம்மாவோடு சரஸ்வதியும் சரஸ்வதியும் பிரியமுடன் கொலுவிருந்தா குலவிருந்தா வைகுண்ட லோகத்திலே லோகத்தில பச்சை மாலு லட்சுமியும் லட்சுமியும் ஐயா லட்சுமியும் பவுசுடனே கொலுவிருந்தா குலவிருந்தா பவுசுடனே கொலுவிருந்தா குலவிருந்தா போடு போடு பாபஜுடானே குலவிருந்தா போட் 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 போடு போடு முப்பத்தி முற்கோடி தேவர்களோ 48,000 ரிஷிமார்களும் கொலுவிருந்தா அகத்தீசரம் உணர்த்திட்டாரோ அழகு கலைக்கோட்டு மாமுனியோ அமரர் தேவர் முனிவரோடு மன்னருக்கு பாலனோ அங்கே ஆகாயத்தில் சூரியனா குளிர் சந்திரானோ ஆகாய வாணியோன் ஐயா ஆகாய வாணியோன் அன்னை கங்காதேவி கொலுவிருந்தா அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில் ஆமோ ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் சாஜாதி சிவபெருமானோடு நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட அப்படி சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூலன் ஆமா காலாகலன் காமதக்கண்ணன் காமத கண்ணன் என்றும் கண்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் தில்லை நம்பலானாகிய திருநீலகண்டனாகிய சிவபெருமான் ஆமோ யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு அந்த தஜமேரி பராசக்தியோடு உமா மகேஸ்வரியோடு உடையவன் பகவான் கையிலே கொலுவிருந்து வருகிறார் ஆமையா அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய ஈசனாகிய சிவபெருமான் ஈசனான சிவருமா 14 உலகங்களை படைத்து ஆமா 1 2 7 14 உலகம் ஆமா 14 உலகங்கள் என்னதெல்லாம் என்ன என்ன இந்திரலோகம் மந்திரலோகம் வைகுந்தலோகம் வாயுலோகம் மருணலோகம் வருணலோகம் என்று சக்தி லோகம் சிவலோகம் தனலோகம் பூலோகம் அப்படின்னு இப்படி 14 உலகத்தை திஷ்டிகரித்தார் பிரம்மா 14 உலகங்களை படைத்து 224 புவனங்களை படைத்தார் இந்த அண்ட புவனத்தை ஆண்டவர் உலகத்துல படைத்து 7 சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்து நம்ம உலகத்தை சுத்தி ஒரே கடல் தான். ஆமா நம்ம கடலுக்கு மத்தியில தான் நம்ம நீர் எங்க இருக்காரு? நீர் எந்த ஊர்ல இருக்காரு? இந்தியாவில் திருமலை கோயில் அடிவாரத்தில் இருக்காரு. அடிவாரத்தில் தானே சுத்தி மலை ஊட நடு மத்தியில இருக்காரு. அல்லது சிறுத்த பெருத்த ஊரு அல்லது ஒத்த சத்துல காட்டுக்குள்ள போக கூடாது. அதனால உலகம் சூழ்ந்த கடலுக்கு மத்தியில் நம்ம இருக்கோம். அப்படி ஆண்டவன் 7 சப்தாசாரங்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் ஆமோ பைக்குள் வாழும் சிசுவையும் படைத்து முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஈசன் படைத்து ஆமோ ஓர் அறிவு முதல் 6 அறிவு உடைய மானிட மனுக்களை சிவன்
படைத்தார். ஆண்டவன் உலகத்துல படைத்து அப்படி படைத்தால் மட்டும் போதாது பாருங்க, உலகத்தை படைத்தா போதுமா? படைத்த மனுக்கள் எல்லாம் பூமியில் வாழ வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் இந்த பூலோகத்தை படைத்தார். ஓ, பூலோகத்தை பகவான் திஷ்டி எடுத்தாரா? நாமளுக்கெல்லாம் வாழ்வதற்காக இந்த பூலோகத்தை படைத்து நமக்கு இரவு என்றும் பகல் என்றும் ஒரு நாளை இரண்டாகவே வகுத்திருக்கிறார். ஆமா, நாள் வந்து பொழுது விடுதுன்னா ஒரு நாள் தான். அதுல பகல் ஒரு பொழுது, இப்ப இரவு ஒரு பொழுது. இப்ப நைட்ல சாப்பிட்டியாடா? என்ன சாப்பிட்டியா? இப்ப என்ன நைட்ல சாப்பிட்டியா? சப்பாத்தி. யாருக்கும் பல்லு கிடையாது வச்சியாடா? சவச்சி உள்ள அடிக்கலாம். ஒரு அரை போட்டா சாப்பிடுவாரு. அடியா பெரிய ஆணி, பெரிய ஆணி. ஆமா, அப்படி உலகத்திலாம் பகல் ஒரு பொழுது இரவு ஒரு பொழுது. அப்படி பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை என்று ஆமா 60 நாளிகை என்றும் ஒரு நாளை படைத்தார். ஈசனான பகவான் உலகத்தில் படைத்து அப்படி படைத்த மனுக்கள் எல்லாம் பூமியில் வாழ வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று அங்கே ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆதி சக்தியின் இடத்தில் அளக்கும்படியை வாங்கிக் கொண்டு அவர் பூலோகத்தில் எப்படி படியளக்க வருகிறார் தெரியுமா? எப்படி எப்படி படைத்தார் சிவன் உலகமெல்லாம் உலகமலோ, படைத்தார் சிவன் உலகமெல்லாம் உலகமெல்லாம் பாரேழு புவனமெல்லாம் எறும்பு யானை மோதல் உண்ணா மனுக்களை ஈஸ்வரனார் தான் படைத்தார். மனுக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமான் ஆதிசக்தியிடம் அளக்கும்படி வாங்குவார். அவர் ஆளாக்கு திணையெடுத்து அகிலமெல்லாம் படியளந்தோ. அவர் மரக்கணல்ல திணையெடுத்து அவர் மாநிலமும் படியளந்த. அவர் உரிய நல்ல திணையெடுத்து உரிய நல்ல திணையெடுத்து பகவான் உலகம் எங்கும் படியளந்தோ. ஓட் 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 யா உலகமெல்லாம் போடு போடு போடு. அங்க படியளந்த பகவானோ கைலாசம் வாரபோது கண்ணன் தங்கை பார்வதி அவன் பகவான் எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து இருப்பாள். அவர் எதிர்பார்த்து இருக்கும் போது ஈசனான பகவானோ ஈரேழு உலகமெல்லாம் படியளந்து தான் முடித்து அவர் கைலாசம் வருவார். கண்ணன் தங்கை பார்வதி அவன் தங்க நல்ல தாம்பூலத்தில் பாரிஜாத மலரெடுத்து அவன் கெண்டியில ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு அவன் பாத பூஜை முடிப்பாள். சக்தி பணிவடைகள் செய்வாள். அங்க படியளந்த பகவானுக்கு பால் பழங்கள் கொடுப்பாள். இறையளந்த ஈசனுக்கு சக்தி இளைப்பாரி கொடுப்பாள். அப்படி களைப்பாரி நல்ல இளைப்பாரி 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 கையில கொலுவிருக்க கொழுவிருந்தா கொலுவிருந்தா
இழந்து பகவான் படியிழந்து கைலாசம் வாரபோது கண்ணன் தங்கையான பார்வதா தேவி தங்க தாம்பூலத்தை எடுத்து வைத்தார். அதில் பாரிஜாத மலர் எடுத்து கெண்டியில் ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிக்கின்றார். தன் பாதத்தை தொட்டு தொட்டு மலர்களை போட்டு பகவானுடைய காலை தொட்டு வணங்கியிருக்கா. ஆமா, அந்த காலத்துல தாய்மார்கள் எல்லாம் அந்த காலத்துல ஆமா கைலாசத்துல பார்வதி அப்படி பகவான் காலை தொட்டு வணங்கி பாத பூஜை முடிக்க உலகமெல்லாம் படியிழந்து வந்த பகவானுக்கு பாதத்துல மலர்களை போட்டு பாதத்தை கழுவி பராசக்தி தொட்டு வணங்கியிருக்கா. இப்ப யார் அப்படி செய்வா? இப்ப யாராவது புருஷங்கால தொட்டு கும்பிடுவாங்களா? இல்ல யாராவது காலை தொட்டு கும்பிடாலும் கேட்க இவ சொல்லுவா, உங்க காலை தொட்டு கும்பிட்டாலும் மணக்கும்பா. கோவையில மாப்பிள்ளையா போறியரு, வரையில மாப்பிள்ளையா வரையற, உங்க காலை தொட்டு கும்பிட்டாலும்பா. அந்த காலத்துல ஆமா, அந்த காலத்துல ஒரு ஆணா பிறந்த ஆம்பளை அதிகாலையில 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில கோழி இப்படி 5 மணிக்கு பொழுது விடுஞ்ச உடனே ஆமா நல்ல செங்கோட்டை மம்பட்டி யாமுனா மத்த மம்பட்டி வந்து வளர்ந்து அகலமா இருக்கும். செங்கோட்டை மம்பட்டி கோடி மம்பட்டி வேலை பெரிய மம்பட்டியா இருக்கும். ஆமா, மண்ணள்ளி அப்பதான் அள்ளி வெட்டி வீச முடியும். அப்படி செங்கோட்டை மம்பட்டியை எடுத்து தோல்ல போட்டு வயக்காட்டுக்கு போனாருன்னு வைங்க, ஒரு கோட்டை வெதப்பாட்டுக்கு ஒத்தையிலே நின்னு வரப்பு வெட்டுவாராம். அது வீர சமத்தா விக்கிர மாத்தான் வெட்டுவாரு. ஒரு கோட்டை வெப்பாடு. இப்ப யாரு ஒரு கோட்டை பாடு வெட்ட பேயாமல பெருமழையிலையும் கூட ஆமா மழலா பெய்துன்னு ஒதுங்க மாட்டாராம். ஆமா ஆமா, அப்படியே நின்னு ஒரு கோட்டை வெதப்பாட்டுக்கு ஒத்தையிலே நின்னு வரப்பு வெட்டுவாராம். அப்பேற்பட்ட வீர சமத்தனுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? இந்த ஓட்ட துட்டுக்குள்ள பழைய கால துட்டு, அது அந்த துட்டுக்கு வந்து 1.5 ரூபா மதிப்பு. அந்த அண்ணாக்கரில் சில புள்ளிகளை பொறுத்து விட நம்ம ஆத்தா மாதிரி அந்த துட்டு அது 150 ரூபாய்க்கு மதிப்பு அந்த காலத்துல. அந்த காலத்துல ஆமா, இப்போ 1.25 ரூபானா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. எனக்கே 25 பைசானா என்னன்னு தெரியாதா? ஆனா இப்போ நீங்க 3000 4000 வீட்டுக்கு வாங்கிட்டு போனாலும் சரி, உங்களுக்கு வீட்டுல பாத பூஜை முடிப்பாங்களா? என்ன முடிக்காங்க? சாணிய கரைச்சு வச்சு நம்ம தேட்டால வில்லுக்கு போயிட்டு வந்திருக்காரு. மேல அது வெண்ணியை தூக்கி முக்கருக்கு வெண்ணி போட்டு வச்சிருப்பா. அது அந்த கால தாய்வாழ பட்டு பயந்து என் புருஷனுக்கு காணுமா அப்படிலாம் நிப்பாங்க. ஆமா, இப்ப யாரும் அப்படி நிப்பா? இந்த காலத்துல யாரும் அப்படி நிக்க மாட்டாங்க. அது மாதிரி பராசக்தி ஆனவளும் அதே போன்ற ஆதி சக்தியான பார்வதா தேவி பகவானுக்கு பாத பூஜை முடித்து பணிவிடைகள் செய்தார். ஆமா, அப்படி சக்தியும் சிவனுமாக கையிலே கொலுவிருந்து வரபோது ஆதி சக்தியான பார்வதா தேவி ஆண்டவா பரமேஸ்வரா பகவானே சிவசிவா சிவசிவா ஈரேழு உலகமெல்லாம் நீங்கள் படியளக்க போகின்றீர் அல்லவா? ஆமா, அப்படி நீங்கள் படியளக்க போகும்போது இந்த பார்வதி நான் கைலாசத்தில் தனியாக தானே இருக்கேன். ஆமா, நான் பராசக்தி தனியா தானே இருக்கேன். அதனால் இன்னைக்கு நான் தனியா இருக்க மாட்டேன். ஆமா, ஆண்டவா பரமேஸ்வரா ஈரேழு உலகங்கள் எல்லாம் நீங்கள் படியளக்க போகும்போது உங்களோடு நானும் வருவேன் என்று ஆமா சாமி சக்தியான பார்வதி என்ன சொல்கிறாள் தெரியுமா? என்னடா சாமி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி ஈரேழு உலகமெல்லாம் படியளக்க போகும்போதே பகவானோட பகவானோட பார்வதியால் பார்க்க வேணும். நாம் பார்வதியா பார்க்க வேணும். போடு 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 சுவாமி ஈசனோட படியளப்பு ஈஸ்வரியால் பார்க்க வேணும். கடவுளோட படியளப்பு அண்ணன் தங்கை பார்க்க வேணும். கொண்டவனின் படியளப்பு கொண்டவனின் படியளப்பு கோமதியால் பார்க்க வேணும்.
பார்வதியா ஈரேழு உலகமெல்லாம் உலகமெல்லாம் படியளக்க போகும்போது போதியா பார்வதி நீ வந்தேயானா வந்தாயானா பழிமோசம் வந்து வந்தே ஜாரோ படியளக்க வேண்டாமா வேண்டாமம்மா வேண்டாமா பகவான் தேவி பார்வதியா பார்வதியா பகவான் தேவி பார்வதியா பார்வதியோ போடு போடு அந்த பகவான் அங்க இருந்து வந்துட்டியா அடியே பார்வதி என் தேவி பராசக்தி ஈரேழு உலகமெல்லாம் இந்த பகவான் படியளக்க போகும்போது இந்த பார்வதி நீ என்னோடு வந்தையானா என்னோடு வந்தேன்னு சொன்னா எனக்கு பழிமோசம் வந்து சேரும் அம்மா ஏ ஈஸ்வரி எனக்கு படியளக்க நேரம் இருக்காது உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும் ஆமா இந்த ஈசனோடு நீ வந்தையானால் எனக்கு இடைஞ்சல் வந்து சேரும் அம்மா ஏ பார்வதி அம்மா பார்வதி ஈஸ்வரி இந்த உலகத்தில் நான் படைத்த மனுக்களை பலவிதமாக நான் படைத்திருப்பேன் இந்த உலகத்தில் நான் படைத்தாலும் ஒருவரை கூணாக படைத்திருப்பேன் ஆமா ஒருவரை குருடாக படைத்திருப்பேன் படைச்சிருப்பான் கூண் குருடு செவிடு நொண்டி பேடு மூக்கரை இப்படிலாம் சிவபெருமானுடைய திருப்படைப்பு பத்தியலா ஒருவரை மாளிகையில் வாழ வைப்பேன் ஆமா மற்றவரை மண்குடிசையில் வாழ வைப்பேன் ஆமா ஒருவருக்கு ஏகபோகமான வசதிகள் இருக்கும் ஹலோ ஒரு பைகி வாழ வைப்பேன் ஆமா மற்றவரை மண்குடிசையில் வாழ வைப்பேன் இதெல்லாம் சிவபெருமானுடைய திருப்படைப்பு பத்தியலா ஒருவருக்கு ஏகபோகமான வசதிகள் இருக்கும் ஆமா அவங்க வீட்டுல ஒரு ஏந்தும் பிள்ளை இருக்காது அவங்களை புத்திராக்கவே வேணாம் ஆமா மற்றவர்கள் வீட்டில் குடிக்க உப்பில்லா கூழ் கூட இருக்காது ஐயா அங்க ஒரு கோட்டை உள்ள இருக்கும் அப்படின்னா அந்த காலம் 8 படி மரக்கா இருக்குல்ல அந்த 8 படி மரக்கால் போட்டு அளந்தா ஒரு கோட்டை ஆமா இப்ப அதெல்லாம் நின்று போச்சு இப்ப அவ்வளவு திராட்சை நிறுவ 75 கிலோ ஒரு மூடை ஆமா 1500 ரூபா எவ்வளவு 1500 ரூபா நான் ஒரு 30-40 மூடை நெல்லு போட்டேன் விலையே இல்ல விலை கிடையாது ஆமா அதனால அப்படிதான் இருக்கும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் கூட இருக்காதம்மா ஆமா அவங்க வீட்டுல 21 பொட்ட பிள்ளையா கொடுத்திருப்பேன் அப்படின்னா ஒரு கோட்டை புள்ள கொடுத்திருப்பேன் ஆமா ஆமா இப்ப உள்ள காலத்துல பொட்ட பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இப்ப பொட்ட பிள்ளை 21 பொட்ட பிள்ளை இருந்தா அவரு சொல்லுவாங்கல்ல இருக்க காடுகாரெல்லாம் வித்து கரை சேர்க்கத்தான் முடியும் வேற அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது விலைவாசி போற போக்குல என்னத்தை நம்ம செஞ்சிட முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது நம்ம தங்கம் எடுக்க முடியுமா நகை போட முடியுமா ஒரு கிராம் தங்கம் இப்ப எத்தனை ரூபாய்க்கு வந்துருச்சு எவ்வளவு போகுது 8000 ரூபாய்க்கு வந்துருச்சு 8000 ரூபாய்க்கு ஏ அப்பப்பா 8000 ரூபாய்க்கு வந்தா எப்படி பொட்ட பிள்ளைய கரையேத்த முடியும் அது கரை சேர்க்க முடியுமா முடியாது முடியாதுல அதனால் அம்மா பார்வதி ஏ ஈஸ்வரி இந்த உலகத்தை நான் பலவிதமாக படைத்திருப்பேன் அம்மா ஆமா அதையெல்லாம் பார்த்தால் உன் மனம் தாங்காது உன் மனசு தாங்காது நீயோ இந்த உலகிற்கெல்லாம் மாதா உலக மாதா ஏ உலகத்துக்கு மாதா உலக மாதா பராசக்தி அதனால் நீ என்னோடு படியளக்க வந்தேன்னு வையி ஆமா உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும் சரி அவங்க ஏன் அப்படி இருக்காங்க இங்க எப்படி இருக்காங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க ஆமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப நான் பதில் சொல்ல முடியுமா அதனால் உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும் அம்மா எனக்கு படியளக்க நேரம் இருக்காது ஏ ஈஸ்வரி அதனால் நீ படியளக்க வேண்டாம் பார்வதி ஆமோ நீ கைலாசத்தில் அமர்ந்திரம்மா ஆமா சாமி என்று ஆண்டவன் ஆதி சக்தியினிடத்தில் அளக்கும்படியை வாங்கிக் கொண்டு ஆமோ அவர் ஈரேழு உலகமெல்லாம் படியளக்க பயணமாகின்றார் ஆமா சாமி அப்ப பார்த்தால் பார்வதா தேவி என்ன இந்த பகவான் ஏன் நம்மள படியளக்க கூட்டிட்டு போக மாட்டேங்காரு ஏன் கூட்டு போக மாட்டேங்காரு அப்ப இவருடைய படியளப்பில் ஏதோ சந்தேகம் இருக்கின்றது சந்தேகம் இருக்கு அவருடைய படியளப்பை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆமா ஆதி சக்தியான பார்வதா தேவி ஆமோ அவ கைலாசத்தில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மாவை அழைத்து ஆமையா அவ என்ன சொல்கிறாள் தெரியுமா என்னன்னா என் மகனே விஸ்வகர்மா விஸ்வபெருமா என் மகனே விஸ்வகர்மா விஸ்வபெருமா
செய்தி எப்பா செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வாப்பா கொண்டு வா போட் போட் அப்படியே சிறப்புடனே கொண்டு வாப்பா போடு 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 சுவாமி அதை கேட்ட விஸ்வகர்மா விஸ்வகர்மா அப்படியே ஆட்டும் என்று ஆட்டும் காஞ்சரம்பு கம்பு வெட்டி கம்பு வெட்டி சிமிழ் உண்டு பண்ணி உள்ளு செய்தி சிமிழுக்கேத்த வர்ணம் திட்டி வரணம் திட்டி சீனி போட்டு தானே போட்டு தானே ஊட்டி திருக்காணி பூட்டும் போட்டு பூட்டும் போட்டு சிவன் தேவி கையில் கொடுத்தா கையில் கொடுத்து சிவன் தேவி வாங்கி கொண்டு எண்ணாத எண்ணவல்ல எண்ணுதாலே மனமதிரோ ஆதி சக்தியான பார்வதா தேவி விஸ்வகர்மாவை அழைத்தார். அவனே விஸ்வகர்மா என் மகனே விஸ்வகர்மா நீ விஸ்திரமாக செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வாப்பா சிறப்பா கொண்டு வாப்பா என்று அம்பிகை அங்கே இருக்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பராசக்தி சொன்ன போது பார்வதி சொன்ன உடனே விஸ்வகர்மா ஓடோடி சென்றார். நல்ல காஞ்சிரம் கம்பு வெட்டி காஞ்சரம்பு கம்பு வெட்டி கட்ட சிமிழ் உண்டு பண்ணினார். நல்ல கடைஞ்சு எடுத்தார்லா நல்ல சிமிழ கடைஞ்சு எடுத்தாரு. நல்ல வரணம் போட்டு சீனி போட்டு தானே போட்டு சிவன் தேவி கையில கொடுத்தார். பார்வதி கையில வாங்கி பாக்கா இப்பேற்பட்ட கைவண்ண கலை இருக்கத்தான செய்தி நாட்டுல ஆமா அப்படின்னு பராசக்தியே சந்தேகப்படுதான். அப்பேற்பட்ட செப்பு சிமிழுக்குள் 2 உயிரை நாம் பிடித்தடைக்க வேண்டும் என்று அந்த சிமிழுக்குள் பிடித்தடைக்க வேண்டும் என்றால் யாரை பிடித்தடைக்கலாம்? யார் அந்த குடத்துக்காரரை பிடிச்சு அடைப்போமா? குடத்துக்காரரை அடைச்சா சிமிழ வெடிச்சுக்கிட்டு மேல வந்துருவாரு. அப்ப இவரை போய் அடைப்போமா? தாத்தாவை அடைச்சாச்சுன்னா தாத்தா தெரிச்சு வெளியில வந்துருவாரு. அதனால தாத்தாவையும் அடைக்க முடியாது, குடத்துக்காரையும் அடைக்க முடியாது. ஆமா ஆமா ஆமா. அந்த செப்பு சிமிழானது சின்ன எலும்புச்சங்கனி அளவுல தான் இருக்கும். அதுக்கு எந்த உயிரை பிடிச்சு அடைச்சா அடைக்க முடியும்? அந்த செப்பு சிமிழுக்கு ஏற்ற உயிரை நாம் பிடித்தடைக்க வேண்டும் என்று அக்கம் பக்கம் பார்த்தா பராசக்தியான அக்கம் பக்கம் பார்க்கும் போது அங்க சிறு உயிரா சிற்றரும்பா சிவன் தேவி கையிலடி சிமிழுக்குள்ள பிடித்தடைத்தோ சீனி போட்டு தானே போட்டு திருக்காணி பூட்டும் போட்டு முந்தான பட்டதில பொய்குழலால் முடிந்து கொண்டு எக்களுக்குள் சொருவி கொண்டு எப்போ வருவார் எதிர்பார்த்து நெப்பாளோ ஆதி சக்தியான பார்வதா தேவி அந்த சின்ன சிமிழுக்குள் 2 உயிரை பிடித்தடைத்து ஆளரும்பு மெல்லரும்பு சேர்த்து பிடிச்சல அடைச்சிருக்கா. சிற்றரும்பை சிமிழுக்குள் பிடித்தடைத்தால் முந்தான வட்டத்தில் மொய்குழலால் முடித்துக் கொண்டு தன்னுடைய எக்களுக்குள் சொருகிக் கொண்டு எப்போ சிவன் வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார். எவன கோபத்துல பகவானுக்கு வரட்டும், அளந்திருப்பாரா அளக்க மாட்டாரா என்று பார்க்கணும் பத்தியலா. அதனால எதிர்பார்த்து நிக்கா, எப்போ வருவார் நிக்காளா. பகவானின் படியளப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று ஆதிசக்தி சிறு உயிராம் சிற்றரும்பை பிடித்தடைத்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஏயா ஆணரும்பு பெண்ணரும்பு சேத்துல சிமிழுக்குள்ள அடைச்சிருக்கா.
அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஈரேழு உலகமெல்லாம் படியளந்து 7 உலகம் எல்லாம் படி இழந்து ஆண்டவன் கைலாசம் வருகின்றார். இது அப்படியே வாராரு கையிலைக்கு. அப்படி கைலாசம் வாரபோது ஆமா கண்ணன் தங்கையான பார்வதி பகவானுக்கு பாத பூஜை முடிக்கல, பணிவடை செய்யல. பகவானை யார்கிட்ட பார்க்கல, எழுத்து முடிக்காமல இருக்கோம். அப்ப பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள். ஆமோ ஒரு நாளும் இல்லாத திருநாளா இந்த பார்வதி ஏன் இப்படி மௌனமா இருக்கா? யாமனா என்னைக்கும் வருவா, பாத பூஜை முடிப்பா, எனக்கு அது செய்யாம ஒரு நாளில் திருநாள் மாதிரி இருக்கா என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதி சக்தியை அழைத்து ஆமா சுவாமி அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எடியம்மா பார்வதிய பார்வதிய எடியம்மா பார்வதிய பார்வதிய உனக்கு என்னாச்சு ஏதாச்சு? அதுவும் ஆச்சு பகவான் இல்லா வேளையில வேளையில மோசம் நடந்ததென்ன? நடந்ததல்ல சிவனார் இல்லா வேளையில வேளையில சீர்குலைந்து இருப்பதென்ன? இருப்பதல்ல கடவுள் இல்லா வேளையில வேளையில கண்கலங்கி இருப்பதென்ன? இருப்பதல்ல ஆண்டவனும் போதே ஆதிசக்தி பார்வதியோ அவ வேகமாக வருவாள். ஏ ஆண்டவனே பகவானே ஏ ஆண்டவனே பகவானோ ஆதிசக்தி வார்த்தைகளோ ஆண்டவனே பகவானே இந்த ஆதிசக்தி போட் 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 அங்கே ஆதிசக்தி ஓடி வந்து ஆதிசக்தி ஓடி வந்து ஆண்டவா பரமேஸ்வரா ஆண்டவா சிவஜிவா சிவஜிவா ஈரேழு உலகமெல்லாம் படியிழந்து வரக்கூடிய பகவானின் தேவி இந்த பார்வதி. ஆதி பராசக்தி அப்படி இருக்க எனக்கு என்ன பழிமோசம் வந்து சேரும்? எனக்கு பழிமோசம் வந்து சாருமா. உங்கள் அருளால் எனக்கு ஒரு குறையும் கிடையாது ஆண்டவா. இறைவா ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு சந்தேகம் ஆண்டவா. என்ன சந்தேகம், என்ன சந்தேகம்? இன்னைக்கு நீங்க யார் யாருக்கெல்லாம் படி இழந்து வந்தீர்கள்? என்ன வணங்கும் மக்கள் எல்லாம் படி இழந்திருக்கா. ஆமா இந்த பூலோகத்தில் இன்னைக்கு நீங்க யார் யாருக்கெல்லாம் படி இழந்தீர்கள் என்று எனக்கு தெரிய வேண்டும். அப்ப பகவான் சொல்லாரு, கடவுளை யாரு வணங்காம இருக்கார்களோ அவங்க கஞ்சிக்கு கர்மாயப்படுவாங்களாம். கடவுளை கும்பிடுவருக்கு படி அளப்பாரா. இந்த சிவபெருமான வணங்காதவர்களுக்கு பட்னியா போட்டுவாரு. அவங்க தான் கஞ்சியே கஞ்சி சோரோ சோரனே கஞ்சிக்கு கருமாயப்பட்டு சொக்கி திரிவான். அம்மா பார்வதி ஈஸ்வரி ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் ஆகிய ஆமா ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவ ராசிகளுக்கும் நான் படி இழந்தேன். எல்லா உயிர்களுக்கும் படி இழந்திருக்காரு ஆண்டவா. ஆமா சாப்பிடு. அனைத்து உயிர்களுக்கும் நீங்கள் படி இழந்து வந்தீர்கள் என்றால் ஆமா இந்த பூலோகத்தில் நிறைய பேர் சோரோ சோறு கஞ்சியோ கஞ்சின்னு சொக்கி தெரியுதாங்களே எதற்காக? யா கஞ்சியே கஞ்சி சோரோ சோரனை எதுக்கு சொக்கி திரிதாங்க? அம்மா பார்வதி பராசக்தி சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்த பட்டினி. ஆண்டவா என்னைக்கும் சிவபட்டினி தானே அவர் சாப்பிடுவாரா? சிவனை யார் அன்னைக்கு வணங்காமல் இருக்கிறார்களோ ஆமா அன்னைக்கு அவங்க பட்டினி தான். இன்னைக்கு நமக்கு படி இழந்திருக்காரு. எங்க இழந்திருக்காரு? எங்க நம்ம ஐயா சிவனடைந்த பெருமாள் சாஸ்தாவின் ஆலயத்துல ஆமா இன்னைக்கு நம்மளுக்கு படி இழந்திருக்கார். நம்ம தான் பகல்லையும் இல்லாம இரவும் இல்லாம 24 மணி நேரம் அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே தானே இருக்கும். அதான ஆண்டவனுக்கு படி இழந்திருக்காரு. அதனால ஆண்டவன் நம்மளுக்கு படி இழக்காம இருப்பாரா? ஆனா கடவுளை கும்பிடாதவரை பட்டினியா போடுவார். ஆனால் சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்த பட்டினி அம்மா. ஆமா ஆண்டவன் என்னைக்கு பட்டினிதான். என்னை வணங்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் படி இழக்க மாட்டேன். ஆமா ஆண்டவா. இறைவா அப்படி என்றால் என்னிடத்தில் 2 உயிர்கள் 8ஓடு 8 நாள் பட்டினியாக இருக்கின்றது. ஆமா அதற்கு எப்படி நீங்கள் படி இழந்திருக்க முடியும்? அப்படி பார்வை நினைத்தாலா அதுக்கு அழகாம இருப்பாரா? அப்பந்தான் பார்த்தார் ஆண்டவனாகிய
வாயில் சிவபெருமான் ஆமோ ஏ அம்மா பார்வதி ஏ ஈஸ்வரி பார்வதி என்னை சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லை ஆமா என் படியளப்பின் மீது நீ சந்தேகம் கொண்டாய் அல்லவா ஆமா அடியை பார்வதி பார்வதி அந்த பட்டினியா இருக்குகின்ற உயிரையும் நீ எடுத்து வர வேண்டும் என்று ஆமோ ஆண்டவன் ஆதி சக்தியினிடத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா என்னையா ஏடி அம்மா பார்வதி ஏடி அம்மா பார்வதி கல்லுக்குள்ள இருந்தாலோ கடவுள் அறியா நியாயமில்லை அறைக்குள்ள இருந்தாலோ அரண் அறியா நியாயமில்லை செப்புக்குள்ள இருந்தாலும் செப்புக்குள்ள இருந்துட்டாலோ சிவன் அறியா மாயமில்லை போடு 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 அங்கே ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசக்தி பார்வை ஓடு ஓடி வருவாள் முந்தான பட்டதை மொய்குழலால் நிரப்பாளோ செச்சு மிளகையில் எடுத்தா செச்சு மிளகையில் எடுத்து சீனி பூட்ட திறப்பாளோ சீனி பூட்ட திறக்கும் போது ஆணருமும் வெள்ளருமோ இளையரிசி கவ்விக்கொண்டு சுத்தி சுத்தி வருவதையோ பகவானை பார்க்குதையோ இன்னும் மட்டும் தின்னு போட்டு இன்னும் மட்டும் தின்னு போட்டு முடியாமல் வச்சிருக்கே எங்க முடியாமா அங்கே பார்த்தாலே பார்வதியா பார்வதியா அங்கே ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா அவ எங்களுக்குள் சொருகிருக்கும் ஒரு வீருமா அவ செச்சு மேல கையில எடுத்து கையில எடுத்து அவ சீனி பூட்ட திறப்பாளா அழகரபாளா அது பிடித்தடைத்த எறும்பு ரெண்டோ அது திணையரிசி கவி கொண்டோ அது சுத்தி சுத்தி வருவதையா சுக்கன் பகவானை தேடும் பார்க்குதையோ இன்னும் மட்டும் தின்னு போட்டு முடியாமல் வச்சிருக்கோ பார்த்தால் ஆதி சக்தியான பார்வதா தேவி ஆமா ஆண்டவன் என்ன சொன்னார் செப்புக்குள் இருந்தாலும் சிவனறிய மாயமில்லை கிடையாதா அறைக்குள் இருந்தாலும் இந்த அரணறிய மாயமில்லை அம்மா ஆமா ஆமா என்று ஆண்டவன் சொன்ன உடனே சொன்ன உடனே ஆதிசக்தி ஓடோடி வந்தார் என்ன முந்தான பட்டதை மொய்குழலால் திறந்து பார்த்தார் ஆமா செச்சுமில கையில எடுத்து பார்த்தா பாருங்க என்ன அதில் பிடித்தடைத்த 2 எறும்பானது எந்த ஆணரும்பும் பெண்ணரும்பும் சுத்தி 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 வருது ஆமா பகவான் அளந்த படியரிசினை வாயில் கவ்விக்கொண்டு கொண்டு அது சுத்தி சுத்தி வருகுது சொக்கன் பகவானை தேடுது யாமனா திங்க மட்டும் தின்னு தலைக்கு வச்சு படுத்திருக்கு உண்ணு மட்டும் உண்ணு போட்டு மீதி உள்ள திணையரிசியை எல்லாம் பொட்டலமாகவே கட்டி அப்படியே தலைக்கு வச்சு படுத்து உறங்குது அசந்து தூங்குது அப்ப பார்த்தால் ஆதி சக்தியான பார்வதா தேவி ஆமோ ஆண்டவன் இத்தனை சொல்லியும் நாமல் கேட்காமல் இருந்து விட்டோமே இருந்துட்டமா என்று நெஞ்சம் பதறி ஆமையா அங்கம் நடுங்கி நெஞ்சம் பதறி ஆதித்தடனாகி பராசக்தியானவளோ ஆதி சக்தியான பார்வதா தேவி ஆமோ அங்கே ஆதி சக்தி பார்வதியா